ஒவ்வொரு வருடமும் அக்ஷய திருதியன்று நகைக்கடைகளில் கூட்டம் அலைமோதுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் தங்கம் வாங்கினால் உங்கள் செல்வம் பெருகும் என்று நம் அனைவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றை திரும்பிப் பார்த்தால் இந்த விழாவிற்கும் நகை வாங்குவதற்கும் ஆரம்பத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை. சமஸ்கிருதத்தில் அக்ஷய என்ற சொல்லுக்கு குறையாதது அல்லது நித்தியமானது என்று பொருள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் நகைக்கடைக்கு ஓடவில்லை. அவர்கள் அக்ஷய திருதியையை விவசாயத்திற்கான விதைகளை வாங்கவும், புதிய தொழிலைத் தொடங்கவும் அல்லது மிக முக்கியமாக தானம் செய்யவும் பயன்படுத்தினார்கள். இந்த நாளில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு நற்கர்மாவும் புண்ணியமும் ஒருபோதும் குறையாது என்பதுதான் இதன் உண்மையான நோக்கம். ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக புத்திசாலித்தனமான விளம்பர உத்திகள் அக்ஷய என்ற வார்த்தையை அப்படியே மாற்றியமைத்துவிட்டன. முதலீடாக தங்கம் வாங்குவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இறைவனின் ஆசி கிடைக்க நீங்கள் அதைச் செய்தே ஆக வேண்டும் என்ற அவசியமில்லை. இன்று நீங்கள் செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விஷயம் ஒரு தங்க நாணயம் வாங்குவது அல்ல. ஒரு நல்ல பழக்கத்தைத் தொடங்குவது, தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது அல்லது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதுதான். ஏனென்றால் தங்கத்தை விட முக்கியமானது தங்கமான மனது கொண்டிருப்பதுதான். இறுதியில் நீங்கள் செய்யும் நற்செயல்கள் மட்டுமே உண்மையான நித்திய செல்வமாக நிலைத்திருக்கும்.